மகிழ்ந்த நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கமும் இணைந்து ஒரு மாபெரும் சமுதாய வன்னிய எழுச்சி மாநாடை நடத்த இருக்கிறது. அதற்கான தொடர்ந்த திட்டமிடல் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருப்பதை நாம் இந்த ஊடக வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு திண்டிவனத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலும் திரு பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலையிலும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றதை நாம் அறிவோம். பாரதி ஒரு அற்புதமான வரிகளில் தன்னுடைய கருத்தை முன்னிறுத்தியிருப்பார். என்ன செய்தி என்னவென்றால், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கிடை காட்டில பொன்றிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு கடல் வீரத்திற்கு குஞ்சென்று மூப்பொன்றும் ஏது என்று அந்த வரிகள், கவிதை வரிகள் ஒரு மிகப்பெரிய செய்தியை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும். அந்த பாரதி சொன்னதை கருத்து கேட்ப இன்று திண்டிவனத்தில் இருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் எழுப்பிய அந்த இடஒதுக்கீடு எனும் குரல் இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவி தமிழ்நாட்டின் முக்கியமான இடஒதுக்கீடுகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய முன்னெடுப்பு தான் என்பதை இந்த உலகம், தமிழ் சமூகம் அறியும். இதற்கும் பாரதி சொன்ன அக்னி குஞ்சென்று என்ற கவிதைக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், ஒவ்வொரு முறையும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த குரலை மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய கட்சியினுடைய இன்றைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவது இந்த நாட்டுக்கான இடஒதுக்கீடு, இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு, குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற கோரிக்கைகள் தான். ஓராண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் தியாகராயர் அரங்கில் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேண்டும் என்ற ஒரு பெரிய கருத்தரங்கை ஏற்படுத்தி அதன் வாயிலாக இந்த செய்தி ஊடகங்களுக்கு மக்கள் மத்தியில் இதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சென்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அது மட்டுமல்ல, இப்பொழுது இந்த இடஒதுக்கீடுக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் போகும் பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய அல்லது இந்தியாவினுடைய, இந்தியா என்பதை விட மற்ற நாடுகள் நல்ல முதல்வரை பெற்று அல்லது நல்ல தலைவர்களை பெற்று அந்த மாநிலத்திற்கு தேவையான அந்த இடஒதுக்கீடை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், அனைத்து மாநிலங்களுமே அதனுடைய முக்கிய தலைவர்கள் முன்னெடுப்பில் அந்த மக்களுக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காமல் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தன்னுடைய சரியான பதிலை கொடுக்காமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு எப்படியாவது இதை காலந்தாழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காரணம், அது நம்முடைய கரங்களில் இல்லை, மத்திய அரசினுடைய கரங்களில் என்று நம்முடைய மாநில முதல்வர் சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒவ்வொரு மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்கள் அதுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் தன்னுடைய மாநில மக்களுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதனுடைய பலாபலன்களை மக்களுக்கு சேரும் வகையில் எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி இந்த எழுச்சியினுடைய தொடர்ச்சி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இடஒதுக்கீடு ஏன் வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்று மக்களிடையே பேசப்பட்டதனுடைய விளைவு, அதனுடைய தொடர்ச்சி இன்று எல்லா கட்சியினுடைய, அதாவது குறிப்பாக தமிழ் சமூக தலைவர்களுடைய ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதை இன்று நாம் அறிகிறோம். அதற்கு ஒரு பெரிய உதாரணமாக நேற்றுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தலைமையில் பேர் மணியரசன் அவர்கள் முன்னிலையில் தமிழ் சமூக தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவத்தை மிக அற்புதமாக ஒரு பெரும் திரள் கூட்டத்தோடு மக்களிடையே எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களும் போராட தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் போராடக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் கூட அவர்கள் தெளிவாக எந்த கருத்துரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த கருத்துருவைத்தான் அவர்களும் உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாகவே சொல்கிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கேடு எண்ணி கொடு என்று
ஒவ்வொரு கூட்டத்திலும் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். அதற்கு அவர்கள் சொல்லும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் எண்ணி கொடுப்பதை எண்ணிக்கையின்படி இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதனை மாநில அரசு செய்யுமா இல்லையா என்பதெல்லாம் ஒரு செய்தி. ஆனால் தனக்கு எல்லா காலகட்டத்திலும் தன்னுடைய முயற்சியின் விளைவாக இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர்கள் சொல்ல விரும்புவது, அதாவது பாடல் மகிழ்ச்சியினுடைய தலைமை சொல்ல விரும்புவது, இந்த மக்களுக்கு சேர வேண்டிய கல்வியிலிருந்து பொருளாதாரத்திலிருந்து அவர்களுடைய வசதிக்கேற்ப அந்த மக்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப அவர்களுக்கு சேர வேண்டிய செய்திகள், அவர்களுக்கு சேர வேண்டிய பலன்கள் சென்று சேர வேண்டும் என்பதுதான் பாடல் மகிழ்ச்சியினுடைய பெரிய போராட்டத்தினுடைய எண்ணம். அதனுடைய விளைவுதான் கடந்த 3 மிகப்பெரிய கூட்டங்களை அல்லது மிகப்பெரிய மாநாடுகளை, மக்கள் திரள் மாநாடுகளை நடத்திய பாடல் கட்சி அடுத்த இன்னொரு மாநாட்டையும் நடத்தவிருக்கிறது. அது வரும் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி இந்த கூட்டத்தை மாநாட்டை நடத்துகிறது. என்ன மாநாடு என்றால் வன்னியர் சங்க மாநாடு. வன்னியர் சங்க மாநாடு மே 11 மகாபலிபுரத்தில் நடத்த இருக்கிறது. சித்ரா பௌர்ணமி என்பார்களே, அந்த ஒரு முழு நிலவு நாளில் மக்கள் இளைஞர்கள் பெருந்திரளாக இணைந்து நடத்தக்கூடிய மாநாடு. மரக்காணம் கலவரத்திற்கு பின்பாக ஒரு பெரிய இடைவெளி அல்லது ஒரு பெரிய போராட்டம், மருத்துவர் ஐயா மேலெல்லாம் ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை வழக்கெல்லாம் போட்ட இந்த திராவிட அரசுகள் நம்முடைய மாவீரன் குரு போன்றவர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து வழக்குகள் பதிந்து அவர்கள் அதனை சட்ட ரீதியாக போராடி வென்று இன்றைக்கு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரிய போராட்டத்திற்கு பின்பு அதற்கு பின்பு நடக்காத ஒரு வன்னியர் சங்க மாநாடு வருகின்ற மே 11 சென்னைக்கு அருகில் உள்ள மகாபலிபுரம் கடற்கரைக்கு அருகில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து சமூகத்தில், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பெருந்திரளாக உள்ள ஏறக்குறைய 364 சாதி அமைப்புகளும் சாதி அமைப்பினுடைய தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் சமூகத்தினுடைய மூத்த அரசியல் பெருமகன் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய 86 வயதிலும் கூட இந்த மக்களுக்காக போராடக்கூடிய அந்த தலைவன் கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர் மேலும் சொல்கிறார், என்னுடைய 45 ஆண்டுகால இந்த தமிழ் சமூகத்துக்கான போராட்டத்தில் இந்த மாநாட்டில் இந்த தமிழ் சமூகத்தினுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், மற்ற பட்டியலின தலைவர்களும் முக்கியமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும், நீங்களும் இதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அந்த போராட்டங்களுக்கு வன்னியர் சங்க தலைவர்களும் கண்டிப்பாக வருவார்கள், நாங்களும் அதில் கலந்து கொள்வோம் என்று இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒரு முன்னெடுப்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். இன்றைக்கு செய்தியை அவர் விடுத்துள்ள மக்களுக்கான செய்தியில் இந்த மாநாட்டில், வன்னியர் சங்க மாநாட்டில் 364 சங்க அமைப்பினுடைய நிர்வாகிகளும் தமிழ் சமூகத்தினுடைய தலைவர்களும் அனைவருமே ஒன்று சேர்ந்து நமது கோரிக்கையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும், தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் தமிழ் மக்களாகிய நம்முடைய தலைவர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், தமிழக மக்களுக்கான தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையாக, தன்னுடைய விருப்பமாக இன்றைய செய்தியில் மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு வன்னியர் சங்க தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய மாநாடாக, மக்கள் திரள் மாநாடாக, அதே நேரம் இன்னொரு செய்தியையும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், அரசு சொல்லுகின்ற வழிகாட்டுதலின்படி, காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி எந்த ஒரு அசம்பாவிதமும், எந்த ஒரு நடக்கக்கூடாத சம்பவமும் நடந்துவிடாத அளவிற்கு மிக எச்சரிக்கையாக அரசினுடைய நற்பெயரை பெறும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று ரொம்ப அறுதியிட்டு வேண்டிக் கொள்ளும் அளவிற்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். காரணம், நம்முடைய எண்ணமெல்லாம் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த வெற்றியில் எந்த ஒரு தவறான தகவல்களும் அல்லது எந்த ஒரு அசம்பாவிதமும் எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். அவர் மக்களிடையும் இந்த தமிழ் சமூகத்தினிடையும் கேட்டுக்கொள்வதும் இந்த செய்தி தான். எந்த ஒரு காரணத்தாலும் இந்த எண்ணம், நல்ல எண்ணம் கெட்டுவிடக்கூடாது என்பதுதான். ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு பின்பு இந்த தமிழ் சமூகம் எல்லாம் ஒன்று கூடி நடத்தக்கூடிய இந்த மாநாடு ஒரு மாபெரும் வெற்றி மாநாடாக நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மக்களிடையே மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்து வைக்கின்ற முக்கியமான செய்தி.
தமிழ் சமூகங்கள், தமிழ் சமூகத்தினுடைய தலைவர்கள், சாதிய அமைப்பினுடைய தலைவர்கள், சாதிக்க விரும்புகின்ற சாதிய தலைவர்கள் இதனை பெரிய வாய்ப்பாக கருத்தில் கொண்டு ஒன்றிணைந்து நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர் ஐயா அவர்களுடைய எண்ணம். ஆரம்பத்தில் இதெல்லாம் நடக்குமா என்று எண்ணிய போது வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே இந்த நடவடிக்கைகளுக்கு முன்னெடுத்து பல கூட்டங்களையும் மாநாடுகளையும் கருத்தரங்கங்களையும் போராட்டங்களையும் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய சொந்த செலவில், கட்சியினுடைய சொந்த செலவில் ஆங்காங்கே கூட்டங்களை நடத்தி அந்த பகுதியை சார்ந்த சமூக தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு பெருந்திரள் கூட்டமாக நடத்தி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வந்தார். அதனுடைய தொடர்ச்சி மற்ற தமிழ் அமைப்புகளும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எண்ணங்களுக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்து அந்த போராட்டத்தின் விளைவாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். மற்ற தலைவர்களும் அவர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வெட்ட வெளிச்சமாகவே சொல்கிறார்கள், இந்த போராட்டத்துக்கான முக்கிய கரு நாங்கள் எடுத்துக்கொண்டது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களிடத்தில் இருந்துதான் என்று. எனவே மருத்துவர் ஐயா அவர்களுடைய இந்த எண்ணம் நீடேற விரைவில் ஒன்று கூடுவோம். இந்த மாநாட்டை மிகப்பெரிய மாநாடாக வென்று காட்டுவோம். தமிழ் சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த தமிழ் குடி வெற்றி பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சிறு அசம்பாவிதம் கூட ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட அதிலிருந்து ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும். மாநில அரசு பாராட்டும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஐயாவினுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்ற செய்தியை உங்களிடமிருந்து பகிர்ந்து கொண்டு அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.